வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. என்ன நாளுன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வந்து தமிழ் ஸ்கூல் வாழை இலை விருந்துங்க. ஸோ இந்த வாழை இலை விருந்துல வந்து நெறையா தமிழ் மக்கள நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த வாழை இலை விருந்துல வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு வகையான சாப்பாடு எடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு வாலண்டியரிங் வந்து சைன் அப் பண்ணியிருந்தோம். இந்த ஃபங்ஷனுக்கு நான் வந்து லெமன் ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ட்ரே வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தனால காலையில எந்திரிச்சு இந்த லெமன் ரைஸை வந்து கிளறி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான், சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. நீ நம்மளும் கிளம்பி போக வேண்டியதான்னு சொல்லி கிளம்பி போனோங்க. இந்த வாழை இலை விருந்து வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேக் வாஷிங்டன் ஹை ஸ்கூலில் நடக்குதுங்க. ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உரியடி விளையாட்டு தாங்க வச்சுருந்தாங்க. அதில் நிறைய குழந்தைங்க வந்து ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பம்பரம் வந்து சுத்த விடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் தாங்க லேக் வாஷிங்டன் ஹை ஸ்கூலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து குழந்தைங்கள்லாம் என்னென்ன அச்சீவ் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கலாச்சாரத்தை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விதமாக வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வரவேற்கிற மாதிரி வந்து சந்தனம், குங்குமம், கற்கண்டு, பன்னீர் இது எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து என்ன அவங்க வந்து எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து இங்கே வைக்கிற விளையாட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சைன் அப் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து சைன் அப் பண்ணல அப்படின்னா இங்கே வச்சிருக்கிற QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வந்து அவங்க குழந்தைங்களோட பேரை வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இந்த வாழை இலை விருந்தில் வந்து கிட்டத்தட்ட 14 வகையான போட்டி வந்து குழந்தைங்களுக்காக வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வர்ற சாப்பாட்டை வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க கிட்ட வந்து செக்இன் பண்ணிடணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். ஸோ லெமன் ரைஸ் வந்து இவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேருக்கு நேராக வந்து டிக் பண்ணிடுவாங்க. ஸோ யார் யார் கொண்டு வந்திருக்காங்க, யார் யார் இன்னும் கொண்டு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க அங்கே வந்து சாப்பாடு பரிமாறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெட்மண்ட் தமிழ் ஸ்கூல் வந்து வாலண்டியரிங் பேஸ்ட் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தாங்க. இங்கே இருக்கிற தமிழ் ஸ்கூலில் தாங்க பெற்றோர்கள் வந்து பிரின்சிபலாகவும் டீச்சராகவும் வாலண்டியராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரெட்மண்ட் தமிழ் ஸ்கூலில் வந்து 400 குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு எந்த வகுப்புலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மழலை கல்வியிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தமிழ் ஸ்கூல் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 மணிலேருந்து பகல் 12 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த குழந்தைங்க எல்லாரும் வந்து தமிழ் கற்றுக்குவாங்க. இங்கே இருக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அதே போல் தாங்க தமிழ் ஸ்கூலும் செப்டம்பர் மாதத்துலேருந்து தமிழ் ஸ்கூல் ஆரம்பித்து ஜூன் மாதத்தில் வந்து தமிழ் ஸ்கூல் வந்து முடிச்சிருவாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வர்ற சாப்பாட்டையெல்லாம் செக்இன் பண்ணதுக்கப்புறமா இங்கே கொண்டாந்து வச்சுருவாங்க. இங்கேருந்து தாங்க இலைக்கு எல்லாருமே வந்து பரிமாற எடுத்துகிட்டு போவாங்க.
நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபோட்டோ செஷனுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தோங்க. சாப்பிட்டு முடிச்சவங்க எல்லாருமே வந்து கிரவுண்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா கிரவுண்டில் வந்து விளையாட வேண்டிய கேம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து கிரவுண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரவுண்டுக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க போனேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கேம்ஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. கொக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குழந்தைங்க கேம்ஸும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரி நம்ம இருக்கிற கேமாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தாங்க லேடிஸ்க்கு வந்து கரெக்டாக கயிறு இழுக்கும் போட்டி வச்சுருந்தாங்க. கயிறு இழுக்கும் போட்டியில் சரி நம்மளும் போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணேங்க. கயிறை இந்த பக்கம் இழுங்க, அந்த பக்கம் இழுங்கன்னு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாரும் கயிறை இழுத்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக கடைசியில் நாங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுத்து நாங்கள் ஜெயிச்சிட்டோங்க. கிரவுண்டில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கபடி வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து கபடி விளையாடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து குரூப்பாக பிரிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாருமே கபடி விளையாடுறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த கேம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கயிறு இழுக்கும் போட்டி தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாருமே கயிறு இழுக்கிறது வந்து என் பக்கமாக உன் பக்கமானு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. சில குழந்தைங்களாம் படுத்தே விட்டேன் ஐயாங்கிற அளவுக்கு இழுத்தாங்க. பட் ஆனால் அவங்களால முடியலை. பட் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்மெண்ட்டோடு இந்த மாதிரி விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் நிறையா கேம்ஸும் பார்த்துருக்கலாம். பட் பரவாயில்ல, இப்போ நம்ம 3 கேமாவது அட்லீஸ்ட் பார்த்தோம். இந்த தமிழ் ஸ்கூல் வாழையில விருந்து வந்து ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாகவும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.